சொல்றீங்க மிஸ்டர் பிரிகேடியர்? எங்க அப்பா எங்க அம்மா பண்ற கொடுமை உங்களுக்கு தெரியுமா? நோ. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு புள்ள குட்டிங்க இருக்காங்களா? பொண்டாட்டி இருக்காங்களா? இல்ல இல்ல அம்மா இருக்காங்களா? உன்னை யாருமே நீங்க கூட்டிட்டு வர சொன்னா? யார் கூட்டிட்டு வர சொன்னா? நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம். எங்க அப்பா கையில துப்பாக்கி கொடுத்து தற்கொலை படிக்க சொல்லி எங்களுக்கு டைம் கொடுத்தார். கமான் கமான், யூ டு இட் நவ. திருத்தி வச்சிருக்கீங்களே துப்பாக்கி, அதை எடுத்து கையில கொடுங்க. கமான். மிலிட்டரியில நிறைய பேர் சுட்டிருப்பீங்க, அதே மாதிரி எங்களையும் சுடுங்க. எங்க அப்பா மாதிரி ஒரு மிருகம் உயிரோட இருக்கிற உலகத்துல நாங்க வாழ விரும்பல. பிளீஸ் கில் அஸ், பிளீஸ். குடிக்கிறேன்னு பாத்தியா? மிலிட்டரியில் இருந்தப்போ ஒரு ஃபுல் பாட்டில் ரொம்ப ஏக் தம்மில் அடிப்பண்டா. முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்தப்ப டாக்டர் கிட்ட போனேன். குடிக்காதரா, குடிச்சு நான் செத்து போயிருவேன்னு சொன்னேன். அப்ப தூக்கி உள்ள போறேன். சாகிறதுக்கு பயந்து அப்படி செய்யல, சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது சாதிக்கணுமே ஆசைப்பட்ட அப்படி வாழ்க்கையில உங்களை சந்திச்சு சாதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். இனிமே கிராஜுவேட் இதெல்லாம் நான் செத்து போயிட்டேன்னு புதைக்கிறதுக்கான செலவுக்கு இல்லை. நீங்க சந்தோஷமா போதை மருந்து ஊசி போட்டுக்கணுங்கிறதுக்காக நான் செத்து போயிட்டா அனாதை பணத்தை எடுக்க கார்பரேஷன்ல குட் பை. எங்களுக்காக நீங்க சாக வேண்டாம் பிளீஸ் அங்கிள். நாங்க போதை ஊசி போட்டு கூடாது, எந்த தப்பும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? எந்த கெட்ட பழக்கம் இல்லாதனால மட்டும் ஒருத்தர் முன்னுக்கு வந்துட முடியாதுமா. முன்னுக்கு வரணும்னா முதல்ல மனசை கட்டுப்படுத்திக்க தெரியணும். இப்படி அங்கிள், மனசுங்கிறது ஒரு திமிர் பிடிச்ச அலையிற முரட்டு குதிரை மாதிரி. அதை அடக்கிறவன் உலகத்தையே அடக்கியாடலாம். பத்திரிகைக்கு முதலாளி நீயா இல்ல நானா? அத முதல்ல டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க சார். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க. பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கர்னல். பிரிகேடியர். சாரி, நேத்து பார்த்தது மறந்துட்டேன். அம்மா இவங்க யாரு? மிஸ் பானுரேகா. நேத்து சொன்னேன் அப்பாயின்மெண்ட். பத்திரிகை துறையில சேரணும்னு எத்தனை வருஷமா நினைச்சிட்டு இருந்தீங்க? போன நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பே இல்ல. வாட் மிஸ்டர் பிரிகேடியர், இந்த மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பாட புஸ்தகங்களை தவிர மத்த எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம்,
கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும். சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவனை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? அங்கிள், என்ன பத்தி இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கமிஷனரோட பொண்ணு. ஓ, நம்ம ஃப்ரெண்ட் நரேந்திரனுடைய டாக்டரா? ஒரு சின்ன டெஸ்ட், என்ன நீ கமெண்ட் பண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? நின்னதான் கொஞ்சம் முடியுமா? ஓ, என்ன கொஞ்சம் குதர்க்கமா எடுத்துக்கிற சுபாவம். 18வது நூற்றாண்டு கடுக்க, 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ ட்ரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம். ஆன் த ஹோல் யூ ஆர் an old wine in a new bottle. வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை. That's you. You are appointed. எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெண்மை பத்திரிகையோட துணை ஆசிரியை. எனக்கா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா? ஓகே, பட் எனக்கு யாரும் வெளியில நின்று பேசினா பிடிக்காது. உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஷூர். வாழ்க வளர்க. இவர் உங்க புருஷன் இல்ல. இது என் முதல் பேட்டி, ராத்திரி பேட்டி. கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன். நரிமுகத்துல முழிக்கிறதும் என்ன மாதிரி தொழில் பண்றவங்க முகத்துல முழிக்கிறதும் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. வாழ்க வளர்க. இந்த தொழில் செய்யறதுக்காக என்னைக்காவது நீங்க வருத்தப்பட்டதுண்டா? ஒரே ஒரு சின்ன வருத்தம். ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்களுக்கு வயசு ஏற ஏற சம்பளம் உயருது. என்ன மாதிரி தொழில் பண்ற பெண்களுக்கு வயசு ஏற ஏற வருமானம் குறையுது. அனுபவத்துக்கு மதிப்பில்லாத ஒரே தொழில். இது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த கற்பு, ஒழுக்கம், பண்பாடு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் மட்டும் எப்படி வேணாலும் வாழலாம், தம் பொண்டாட்டி தனக்கு மட்டுமே முந்தானை விரிக்கணும்னு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை அது. கொஞ்சம் நெத்தியடியா இருந்தாலும் உங்க பதில் எல்லாருமே சிந்திக்க வைக்கும். அப்புறம் அரசாங்கத்துக்கு எங்க பத்திரிகை மூலமா ஏதாவது கோரிக்கை விடுக்கிறீங்களா? தேவையில்லை. யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? என்கிட்ட வர்ற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் ஒரே மூஞ்சி, ஒரே எண்ணம் தான். இந்த கூலிங் கிளாஸ், சால்வை, பின்தலை, பாய்ஸா வளர்ச்சாங்கிற வார்த்தை, இதை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. இந்த தொழில விடணும்னு ஒரு நாளும் நீங்க நினைக்கிறது இல்லையா? நாங்க நினைச்சாலும் சில போலீஸ்காரங்க எங்களை விட மாட்டாங்க. போலீஸ்காரங்க உங்களை விட மாட்டாங்களா? ஏன்? மாமூல். மாமூல்னா? ஒரு நல்ல போலீஸ்காரரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. அவங்க பதில் சொல்லுவாங்க. உங்க பேட்டி நிச்சயமா வித்தியாசமான பேட்டி தான். ரொம்ப நன்றி. வரேன். வாழ்க வளர்க. கான்ஸ்டபிள், இவங்க வந்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா? எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அந்த வாழ்க வளர்க யாருங்கிறத பத்தி தான். ஆமா, அவரு ஏகப்பட்ட ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு. இப்ப எந்த வித்தியாசமும் இல்லாம படுத்து கிடக்குறாரு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியணும்னா மேல இடத்துக்கு போன் பண்ணுங்க. அப்ப நான் வரேன். ஒரு நிமிஷம். மாமூல் கொடுக்காம ஓடுறான். திருடங்கிட்டே மாமூலா?